தனது கற்பத்தின் ரெண்டு குழந்தைகளுக்கும் விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறவன் வேதனைப்படுவான். கடவுள் ரொம்ப கோபம். குடும்பத்து மேல பாசம் இல்லைன்னா கடவுள் குடும்பத்தோட நினைப்பார். கடவுள் வந்து குடும்பத்தோடு நினைப்பாரு. மனைவோடு கணவனும் மனைவி நினைப்பாரு. குடும்பம் நல்லா நினைப்பாரு. கடவுள் என்ன அதான் நினைப்பாரு. நீ தனியாக ஊர் சுற்றி சொல்ல மாட்டாரு. கொண்டாடி நீ தனியாக ஊரெல்லாம் மெயின் சொல்ல மாட்டாரு. கொண்டுருவாரு. இதான் கடவுளுடைய எண்ணம். கணவன் மனைவி குடும்பத்தோடு சந்தோஷமாக நினைப்பாரு. அதான் இது வந்து விஜய் தவறு விட்டாரு. என்னன்றது எனக்கு தெரியாது. அவங்க குடும்பத்தை என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. மனைவி எடுத்திருக்கலாம், குழந்தை இருக்கக்கூடாது. இதுக்காக வாழ்றோம். அதனால கடவுள் கோபமா இருக்கிறாரு. தன்னை நம்பி வந்த தனது மனைவிக்கும் 2 குழந்தைகளுக்கும் விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறவன் விஜய் வேதனைப்படுவான். இதனால ரொம்ப வேதனைப்படுவார். கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல என்பது யாரும் கோபம் கொள்ளாதீங்க. ஏதாவது அடுத்த விளக்கம் சொல்ல தயாரா இருக்கிறேன். பின்னாடி நடக்க போறத சொல்ல திருக்க கடவுள் என்ன நடக்கும், விஜய்க்கு என்ன நடக்கும் சொல்லியிருக்காரு.